visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சேரை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ சார பரமேஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோயிலோட முழு பேர் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ சார பரமேஸ்வரர் திருக்கோயில். பிரதான சாலை பக்கத்தில் சின்ன ஒரு வரவேற்பு வளையம் இருக்குது. கோவில் வந்து ஒரு குறுகிய ஒரு தெருவில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே கார் பார்க்கிங் வசதியே கிடையாது. ரொம்ப குறுகலான ஒரு இடம். இந்த கோவில் வந்து கடன் நிவர்த்தி ஸ்தலமாக சொல்லப்படுறது. அதாவது வந்து ஏகப்பட்ட கடன் இருக்கிறவா இங்கே இருக்கிற சிவனை வந்து நமஸ்காரம் பண்ணால் தன்னால் கடன்லாம் கரைஞ்சிடும். இந்த கோவிலுக்கு 2 ராஜகோபுரம் இருக்குது. கிழக்கு நோக்கிய ஒரு ராஜகோபுரம், அதுதான் பெரிய ராஜகோபுரம். அது 5 அடுக்கு ராஜகோபுரம். அதற்கு அடுத்த ஒரு ராஜகோபுரம் 3 அடுக்கு ராஜகோபுரம். இது 2 மதிச்சுவர்களை கொண்ட கோயிலாகும் இந்த கோயில். இந்த கோயிலில் ஒரு துவஜஸ்தம்பம், பலிபீடம், நந்தி வாகனம் எல்லாம் மூலஸ்தானத்தை நோக்கி இருக்குது. அதே மாதிரி மூலஸ்தானத்துக்கு வெளிப்பக்கத்தில் 2 துவாரபாலகர்கள் கருப்பு விக்கிரகம் வச்சுருக்கா. பக்கத்திலே ஒரு விநாயகருக்கு விக்கிரகமும் இருக்குது. மூலவர் சன்னதி இங்கே கிழக்கு நோக்கி இருக்குது. மூலவர் சன்னதியில் ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். இங்கே வந்து கோஷ்டத்தை சுற்றி ஜுரலிங்கம், நடராஜர், நர்தன விநாயகர், தக்ஷணாமூர்த்தி, பைரவர், சந்திரசேகரர், பிரம்மா, சண்டிகேஸ்வரருக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. இதை தவிர இந்த கோயிலில் ஸ்தல விநாயகர், அமிர்தகடேஸ்வரர், சப்தமாதா, சுந்தரர், சம்பந்தர், நாவுக்கரசர், பாலசுப்பிரமணியர், கஜலட்சுமி, வாயுலிங்கம், ஸ்ரீ அம்மன், ஜேஷ்டாதேவி இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. ஏற்கனவே மூலவர் சன்னதியை பற்றி சொன்னோம். மூலவர் சன்னதியிலேருந்து ஒரு மண்டபம் வழியாக பின்பக்கமாக வந்தால் அங்கே வந்து கடன் நிவர்த்தீஸ்வரர் அல்லது இவரோட பேர் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் ஒரு சிவலிங்க வடிவமாக காணப்படுறார். அவருக்கு பின்பக்கத்தில் ஒரு எந்திரத்தை வச்சு வழிபடுறார். இந்த எந்திரத்தோடு காணப்படும் கடன் நிவர்த்தீஸ்வரரை வந்து வழிபடுறதுக்கு ஏராளமான பக்தர்கள் வரா. இங்கே 11 வாரம் வரிசையாக வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணால் எல்லா கடனும் தன்னால் நிவர்த்தி ஆகும். இந்த கோயிலில் அம்பாள் சன்னதி வெளிப்பிராகாரத்தில் இருக்குது. அம்பாளோட பேர் இங்கே ஸ்ரீ ஞானாம்பிகை. அம்பாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காணப்படுறார். அம்பாள் சன்னதி வாசல்லையே வந்து சக்தி கணபதி, சக்தி சுப்பிரமணியம் 2 பேரும் வந்து துவாரபாலகர்களாக காணப்படுறார். இந்த கோயிலில் ஸ்ரீ சார பரமேஸ்வரர் கடன் நிவர்த்தீஸ்வரருக்கு நிகராக யார் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா துர்கை. துர்கைக்கு இங்கே ஏராளமான பக்தர்கள் கூட்டம். இங்கே வந்து துர்கை சன்னதி தனியாக இருக்குது. துர்கை சன்னதி வடக்கு நோக்கி இருக்குது. இந்த துர்கை சன்னதியில் சிவதுர்கை, விஷ்ணு துர்கை, வைஷ்ணவி துர்கை 3 துர்கைகள் விக்கிரகம் இருக்குது. இங்கே ராகு காலத்தும் போது பக்தர்கள் கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். இங்கே தனியாக ஒரு நவகிரக சன்னதி இருக்குது. அதே மாதிரி கோயிலுக்குன்னு தனி மடப்பள்ளி இருக்குது. அன்னதான கூடமும் எங்கேயும் வருது. கோயிலோட ஸ்தல விருட்சத்தோட பேர் மாவிலங்கை. அதே மாதிரி புண்ணிய தீர்த்தத்தோட பேர் மார்க்கண்டேய தீர்த்தம், பிந்துசுத தீர்த்தம், ஞான தீர்த்தம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதுலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.